Good evening. Today we are going to learn about the alphabet D. D for யூஸ்வலாக வந்து D for டால்னு படிச்சிருப்பீங்க, D for டக்குன்னு படிச்சிருப்பீங்க. ஆனால் டுடே ஐ ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் ட்ரம்ஸ்டிக்ஸ். ட்ரம்ஸ்டிக்ஸ் ஆர் நத்திங் பட் முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஐ ஹவ் டேக்கன் ப்ளூரல் ஃபார்ம். அப்போ தான் நம்ம ஆறுன்ற கொஸ்டின் கேட்க முடியும். So I have given you drumsticks. Do you all understand? போலாமா படிப்புமா? Drumstick is a vegetable. ஓகேயா? இப்போ ஒரு drumstick தான் நான் சொல்லியிருக்கேன். Drumstick is a vegetable. There are 2 drumsticks. I have 2 drumsticks. ஓகேயா? We can say it looks like a stick அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் it is very lengthy. It is more than 1 meter. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஈஸி சென்டென்சஸ் நான் இப்போ எடுக்கலை, கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இப்போ போவோம். ஸோ ஐ ஹவ் கிவன் யூ 1 sentence here. They are green in color. ஓகே, they are green தானே எழுதணும். 2 இருக்கிறதுனால தேன்னு போடணும். புரிஞ்சுதா? ஓகேயா? தென் நெக்ஸ்ட் நம்ம சாப்பிடும்போது இதை கட் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்கின்னு சொல்லலாம். இந்த ஸ்கின்னை எடுத்துட்டு அப்படியே அதில் உள்ள பல்ப் அதை எடுத்துக்கிட்டு பாருங்கள். வி ஹவ் கிவன் ஹியர் சீட் பாட்ஸ். சீட் பாட் பார்த்துருங்களா? வெறும் இந்த ஆப்பிள் எல்லாம் இருக்க மாதிரி அந்த சீடு இருக்காது, கொஞ்சம் பாட். ஓகேயா? ஸோ தட்ஸ் வாட் கால்ட் அஸ் சீட் பாட்ஸ். ஓகேயா? தீஸ் ஆர் க்ரோன் இன் அ ட்ரீ. அந்த ட்ரீயை தான் ட்ரம்ஸ்டிக் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஸ்டிக் மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த நேம் அதுக்கு வந்திருக்கு. தென் த நெக்ஸ்ட் ஒன், த லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், சீட் பார்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் எடிபிள். எடிபிள்னா ஈட்டபிள், நம்ம சாப்பிட முடியும். ஓகேயா? அதில் உள்ள முருங்கை இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட ஸ்டெம்மு, அப்புறம் சீட் பார்ட்ஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாமே இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். இட் ஹாஸ் மோர் மெடிசினல் வேல்யூன்னே சொல்லலாம். தே ஆர் ரிச் இன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். விட்டமின்ஸ்னால் அந்த ஏசி அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே. ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அது வந்து இதில் அதிகமாக இருக்குது, நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் மினரல்ஸ் லைக் அயர்ன், கால்சியம், மேக்னீஷியம் இதெல்லாம் கூட அதில் இருக்குது. குட் ஃபார் ஹெல்த், குட் ஃபார் போன்ஸ். ஓகேயா? தென் ஆல் லைக் டு ஈட் ட்ரம்ஸ்டிக்ஸ். எல்லாருக்குமே முருங்கைக்காய்னா ரொம்ப பிடிக்கும். புரிஞ்சுதா? So I have given you only 6 sentences today. Okay, since I want to recall the questions that I have completed. பாருங்க, ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம இஸ் போட்டிருந்தோம் எஸ்ஆர்னோ கொஸ்டினில். செகண்ட் வீடியோவில் டஸ் கேட்டிருந்தேன், அடுத்து ஆம்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ், இந்த 3 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். வாட், ஹூ, ஹவு. Today question skills I have taken which and are. ஓகேயா? இதில் வந்து விச்சும் ஆறு எடுத்திருக்கேன். ஓகேயா? now the first question, which is rich in minerals. ஓகேயா? இங்கே பாருங்க, are they rich in minerals? yes they are. இங்கே பாருங்க, drumstick is rich in minerals. இங்கே தேன்றப்ப plural. which are கேட்டிருந்தேன்னா தேக்கு பதிலாக the drumsticks are rich in vitamins and minerals. புரிஞ்சுதா? தென் த நெக்ஸ்ட் ஒன், ஆர் தே எல்லோ. எல்லோ கலர்லையா இருக்கு இந்த ட்ரம்ஸ்டிக்கு? நோ, தே ஆர் நாட் எல்லோ, தே ஆர் கிரீன் இன் கலர் அப்படின்னு சொல்லணும். ஓகேயா? நவ் லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர் த லீவ்ஸ் எடிபிள். எடிபிள்னா என்னது? ஈட்டபிள். சாப்பிட முடியுமா லீவ்ஸை? எஸ், தே ஆர் எடிபிள். புரிஞ்சுதா? இப்போ இப்படி கூட கேட்கலாம். ஓகே, லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். விச் இஸ் அ வெஜிடபிள் அப்படின்னு கூட ஒரு கேள்வி போட்டு பாருங்களேன். ட்ரம்ஸ்டிக் இஸ் அ வெஜிடபிள். விச் இஸ் அ ஃப்ரூட். ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட். இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கொஸ்டின்ஸை டெவலப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. வாட் டு யூ லைக்? ஐ லைக் ட்ரம்ஸ்டிக். ஓகேயா? நெக்ஸ்ட், ஹூ பாட் திஸ் ட்ரம்ஸ்டிக்? டீச்சர் ஹேஸ் பாட் திஸ் ட்ரம்ஸ்டிக். ஹவ் இஸ் த டேஸ்ட்? த டேஸ்ட் இஸ் வெரி நைஸ். ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம். ஓகேயா? த நெக்ஸ்ட் ஒன். ஓகேயா? இங்கே பாருங்க, am I using a scale? yes, I am using a scale. next one, is it a vegetable? yes, it is a vegetable.
டஸ் எவ்ரி ஒன் லைக் திஸ்? எஸ், எவ்ரி ஒன் லைக்ஸ் திஸ். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதை கொஸ்டினாக எப்படி கேட்குறது, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிட்டன் இங்கிலீஷ்க்கும் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் செய்ய முடியும். தேங்க்யூ.